நான் எப்பவுமே இட்லிக்கு தனியா, தோசைக்கு தனியா அப்படியெல்லாம் மாவு அரைக்கிறதில்ல. எப்பவுமே 2த்துக்கும் ஒரே மாவு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நைட்டு படுக்கும் போகும்போது, அதாவது ஒரு 11 மணி, இல்ல 10:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசிய வந்து ஊற வச்சுருவேன். விடிய காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன் எனக்கு இந்த பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்ல வந்து எப்பவுமே அரைக்க மாட்டேன். ஏன்னா முன்னாடி ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது, நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்கே நைட்டு 9:30, 10 மணி கிட்ட வந்து ஆயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்தேன் அப்படின்னா, காலையில ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கு மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணா, ஒரு 5, 5:30க்கெல்லாம் அரைச்சு முடிச்சுருவேன். அத அப்படியே மூடி வச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா, நைட் வந்து டிஃபன் பண்றதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும். இத ரெகுலரா இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால, பகல்ல அரைக்கிற பழக்கம் எப்பவுமே வந்து வராது. எப்பவுமே நைட் ஊற வச்சு விடிய காலைல தான் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எந்த டைம்ல மாவு அரைப்பீங்க? நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சுருவீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ.